எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த ஊருக்குள்ள செல்லுங்கள் சாப்பிடுங்கள் எப்படி சாப்பிடுங்கள் டேஸ் அந்த ரெண்டு கருத்து வரும் சொல்லுங்க பார்க்க அதுக்கு அடுத்தால அந்த ஊருக்குள்ள போய் நல்லா சாப்பிடுங்க அதுல ரெண்டு கருத்து எல்லாம் சொல்லுவோம் அதாவது உண்ணுங்கள் ஊருக்குள்ள செல்லுங்கள் உண்ணுங்கள் உண்ணுங்களுக்கு அந்த அடுத்தால ரெண்டு ஒரு அதான் ஊருக்குள் செல்லுங்கள் செல்லுங்கள் நுழையுங்கள் அதான் அதாவது வதுகுழு வதுகுழுனா நுழையுங்கள் செல்லுங்கள் உள்ள போங்க வதுகுழுல் பாபு வருது கதவு அப்போ அதுல உள்ள போறது சுஜ்ஜதன் அப்படி வந்துச்சா அதுல அந்த சாப்பிடுற பொருளை எப்படி சாப்பிட சொல்றான் அந்த வார்த்தை அல்ல அந்த வசனத்துல ஆதம் நபிக்கும் அப்படி சொல்லுவான் இதையும் தெரிஞ்சுக்கிறணும்ல என்னங்க இல்ல சஜிதா அது நீங்க மரியாதையா போங்கன்னு சொல்றது அது ஒரு மன்னிப்பு அதுவும் தெரியும் அதாவது நான் சொல்றது அந்த உணவை மட்டும் அல்லாஹ் கொஞ்சம் தப்சீர் பண்றான் அந்த உணவுக்கு மட்டும் உணவு அப்படி சொல்லுங்க விரும்பியமாறு அதாவது சிகுத்தும் ரகதன் விரும்பியமாறு தாராளமாக அலைஞ்சு தெரிஞ்சு இல்ல அதாவது சிகுத்துன்னா அது ரகதன் விரும்பியமாறு தாராளமாக நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுறதுல அல்லாஹ் என்ன வைக்கல ஒரு கட்டுப்பாடு வைக்கல நல்லா சாப்பிடு அநியாயம் மட்டும் செய்திராத பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு அந்த அந்த மாபாவிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் கட்டளை இடுறான் சரிங்களா இதை பார்க்கணும் அடுத்து எதுக்கு இதை சொல்லி காட்டுறேன்னா இதை ஒரு வரலாறாவே நம்ம பேசலாம் அவ்வளோ பெரிய செய்தி இருக்கு இந்த பனி இஸ்ரேல்களை பற்றி நமக்கு அதில் படிப்பினை இருக்கிறது சில செய்திகள் இருக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பனி இஸ்ரேல்களை பற்றி கேள்வியாக கேட்டு நான் விளக்கமாக கொடுக்குற மாதிரி அது செய்தியாக பார்த்துக்கிறணும் அடுத்து பாருங்க